தேச துரோக வழக்கிலிருந்து சமூக ஆர்வலர் முகிலனை விடுவித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் 2017ஆம் ஆண்டு அம்பேத்கர் மற்றும் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் காவேரி பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் மணல் கொள்ளைக்கு எதிராக அரசை கண்டித்து பேசினார். இதையடுத்து முகிலன் மீது தேச துரோக வழக்கு பதியப்பட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இன்று இறுதி விசாரணை நடைபெற்ற நிலையில் முகிலனை தேச துரோக வழக்கிலிருந்து விடுவித்து நீதிபதி ஜெயபிரகாஷ் உத்தரவிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முகிலன், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு போராடி வரும் சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்குகள் தொடர்வதை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். 2022 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேச துரோக வழக்கை விசாரிக்க கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இன்று என் மீது போடப்பட்ட இந்த 3 பிரிவும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது. அரசு முதலில் சமூகத்திற்காக, மண்ணுக்காக, மக்களுக்காக செயல்படுவதன் மீது இதுபோன்ற தேச துரோக வழக்கையும் மற்ற பிரிவுகளில் வழக்கு போடுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.